சார் உங்க ராசி நட்சத்திரம் பிறந்த தேதியெல்லாம் சொல்லுங்க. 18/2/66 பிறந்தாங்க. சேலம். ராசி மகரம் உத்திராடம். என்னாச்சுங்கய்யா? உங்க ராசி நட்சத்திரத்துக்கும் இப்ப நடக்கிற திசைக்கும் நீங்க எப்பவும் உங்க பொண்ணை பாத்துருக்கணுமே சார். என்னையா சொல்றீங்க? என் பொண்ணை நான் பாக்குற சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்றேனே. பாத்திருப்பீங்க சார், ஆனா அதுதான் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஐயா, நீங்க சொல்றத கேட்டு என் மனசு ஆற மாட்டேங்குது. என் பொண்ணை நான் எங்க பார்த்தேன், எப்ப பார்த்தேன், நான் யார பார்க்கணும்னு துடிக்கிறேனோ அவ என் முன்னாடியே வந்தும் எனக்கு எப்படி தெரியாம போச்சு? ஏன் தெரியாம போச்சு? அதான் சார் விதி. நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள திரை போட்டு மறைக்கிறது தான் விதியோட விளையாட்டு. அந்த விதிய திரைய விளக்குற காலம் வரும். அது வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும். மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு அந்த பொறுமையெல்லாம் போயிடுச்சுங்கய்யா. அதுவும் என் கண்ணு முன்னாடி வந்து என் பொண்ணை நானே மிஸ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சப்போ எனக்கு என் மேல கோவமா வருதுங்கய்யா. ஐயா, உங்க ஜோசியத்தால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்ல. இப்போ என் பொண்ணு எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்கய்யா. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என் உயிரை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்யா. உங்க தவிப்பு எனக்கு புரியுது சார். ஆனா நீங்க ஜோசியத்தை தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. ஜோசியங்கிறது தோராயமான கணக்கு தான். கடவுள் போடுறதுதான் துல்லியமான கணக்கு. கடவுளோட கணக்க மனுஷங்களால உருவாக்குன ஜோசியத்தால முழுசா கணிக்க முடியாது சார். ஆனா ஒரு விஷயத்த என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த ஊருக்கு வந்துதான் நீங்க உங்க பொண்ணை பாத்திருக்கீங்க. அவ உங்க பக்கத்திலேயே தான் இருக்கா. உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. உங்க கண்ணுக்கு அவ உங்க பொண்ணா தெரியலங்கிறதா பிரச்சனை. மயிலு, என் பொண்ணு என்னையே சுத்தி வருதான். என் கண்ணுக்கு தான் தெரியலன்றாரு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? அப்படி யாராவது உனக்கு தென்பட்டாங்களா? வேலை நேரம் முழுக்க உங்க முன்னாடி நடமாடிட்டு இருக்கிறது நான் தானேப்பா. ஜோசியர் சொல்றது நான் தானே, உங்களுக்கு தெரியலையாப்பா? மயிலு, நீ என்ன இவ்வளவு ஆழமா யோசிக்கல? நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கே தெரியாம யாரோ என்ன சுத்தி சுத்தி வர்ற மாதிரியே இருக்க. ஜோசியர் சொல்ற மாதிரி பார்த்தா நான் தான் சார் எப்பவுமே உங்க கூடவே சுத்திட்டு இருக்கேன் சார். ஐயா, அதுக்காக நீ என் பொண்ணுன்னு சொல்ல முடியுமா? வேற யாராவது எனக்கு தெரியாம என்ன சுத்திட்டு இருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு தெரியல சார். எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க வந்து சொன்னதெல்லாம் கேட்கும்போது என்னோட சந்தேகத்தையும் தவிப்பையும் அதிகமாக்கிட்டீங்க. இனிமேல் எந்த பொண்ணை பார்த்தாலும் இது என் பொண்ணா இருக்குமோன்னு மனசு அடிச்சுக்கும். இது என் பொண்ணா இருக்க கூடாதான்னு ஏக்கமா இருக்கும். என்னை இப்படி ஒரு கொடுமையான நிலைமைக்கு மாட்டி விட்டீங்களே, இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும். சார், தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. நாம கொடுக்கிற அன்னதானத்தை சாப்பிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க மனசார சொல்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு சார். அந்த சக்தி நடக்காததையும் நடத்தி வைக்கும், முடியாததையும் முடிச்சு வைக்கும். உங்க குலசாமி கோயில்லையோ இல்ல உங்களுக்கு வசதிப்படுற கோயிலுக்கோ ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அவங்க மனசு குளிர்ந்து போய் நீங்க நினைச்சது நடக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உங்க பொண்ணை பார்க்கணுங்கிற ஏக்கம் கண்டிப்பா நிறைவேறும். நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த பரிகாரம் தான் பதிலா இருக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இருங்க.
உங்களுக்கு எவ்வளவு தட்சணை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தோணுன அமௌண்ட்டை நான் இதுல வச்சிருக்கேன். சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு தட்சணை எல்லாம் வேணாம் சார். ஏன் அப்படி சொல்றீங்க? குறைவா இருந்தா சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட்டை நான் கொடுத்துறேன். நீங்க மனசு திருப்தியோட போகணும், எனக்கு அதுதான் முக்கியம். சார், தொழில் பெருகணும், லாபம் சம்பாதிக்கணும்னு வழி கேட்டீங்கன்னா நான் ஒரு தட்சணையா ஒரு தொகையை வாங்குவேன். ஆனா நீங்க தொலைச்ச வாழ்க்கைய தேடுறீங்க, பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு துடிக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் தட்சணை வாங்குறது இல்ல சார். நீங்க கோயில்ல கொடுக்குற அன்னதானம் தான் எனக்கு தட்சணை. ரொம்ப சந்தோஷம் சார். என் பொண்ணு கிடைச்சதுமே நான் வந்து உங்களை பாக்குறேன். அன்னைக்கு நான் கொடுக்கறத நீங்க மறுக்காம ஏத்துக்கணும். நிச்சயமா சார், நான் வரேன். வாங்க. பரமர என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, இந்த பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கான், அங்க போய் நான் அன்னதானம் பண்ணணும். நீங்களும் மயிலும் போயிட்டு ஏற்பாடு பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். அது வந்து ஒன்னும் வர வேணாம், எல்லா விவரத்தையும் மயிலு சொல்லுவா, அவ கூட நீங்க போனா போதும். போங்க. மயிலு என்ன சார், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? அதுக்கு தானே போலீஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஆமா, ஆண்டவருக்கு தலையில அடிபட்டு மூளையில குழம்பு போச்சோ? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? அவர் முன்ன மாதிரி இல்லையே, டோட்டலா வேற மாதிரி மாறிட்டாரு. ஆண்டவருக்கு கோயில், பரிகாரம், ஜோசியம் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப காலையில தினமும் நான் பேப்பர் வாங்குறதே ராசி பலன் பாக்குறதுக்கு தான். அப்படி பார்த்தா தான் எனக்கு நிம்மதி. ஆனா அதை நான் பார்க்க கூடாதுன்னு அது மேல இங்கு ஊத்தி விட்டுருவாரு. நான் சினிமாக்கு போறேன்னு சொன்னோன்னே லீவ் கொடுத்துருவாரு. ஆனா கோயிலுக்கு போறேன்னு சொன்னா லேசில கொடுக்கவே மாட்டாரு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாரு? உங்க கடமை செய்யுங்க பரம்பர, கடவுளையே தொந்தரவு பண்றீங்கன்னு கடிச்சிருவாரு. ஆனா அதே மனுஷன் இப்படி அந்தர் பல்டி அடிச்சு ஒரு டைப்பா நடந்துக்கிறாரு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு என்னடா ஜோசியரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு பரிகாரம் கேட்கிறாரு. அப்புறம் அன்னைக்கு அந்த கோயில்ல சுத்தி 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 படுத்து படுத்து உருள்றாரு. இன்னைக்கு அன்னதானம் பண்றேன்னு பரபரப்பா வர போறாரு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியலீங்க. உனக்கு ஆண்டவருக்கு சேர்த்துதான் அவங்க சம்சாரத்துக்கிட்ட பத்த வச்சிருக்கிறேன். அதை பெருசா வெடிக்கிறப்ப இந்த பரம்பரை பகைச்சு கூடாதுன்னு அப்புறம் தெரியும் உனக்கு. பரமர அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குங்க ஆண்டவரே. நீங்க அன்னதானம் பண்ண வேண்டியதா பாக்கி. அர்ச்சனைக்கு ஏதோ வாங்கிட்டு வருவாங்களா, போய் வாங்கிட்டு வரியா? ஓகே சார். அப்புறம் என்ன ரெடி பண்ணீங்க? புளி சாதம், தயிர் சாதம். எத்தனை பேர் சாப்பிடுற மாதிரி பண்ணீங்க? ஒரு 50,000 பேருக்கு. சாக்காயிராதீங்க. 50,000 பேருக்கு பண்ணலாமான்னு கேட்டா இந்த கோயிலுக்கு 50 பேர் தான் வருவாங்களாமா. அதுக்கு உண்டானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறேங்க. எல்லாம் திருப்திகரமா இருக்கும்ல? வா மயிலு. வாங்கிட்டேன். இந்த போனை புடிங்க. ஓகே சார். பரவாயில்ல, தட்டு வாங்கிட்டீங்க. ஐயோ, தட்டு வேணுங்களா? ஏங்க அப்புறம் எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? இந்த தொன்னையில ஒத்துக்க மாட்டீங்களா? கொடுக்கறத மரியாதையா கொடுக்க வேணாமா? நீங்க விவரமான ஆளு நினைச்சுதானே உங்ககிட்ட ஒப்படைச்ச அந்த பொறுப்பெல்லாம். போய் வாங்கிட்டு வாங்க. அது வந்து தட்டு வாங்குறதுக்கு ஏட்டதா போனுங்களா? போலீஸ் அனுப்ப மாட்டீங்களா? அவளுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? போயிட்டு வாங்க நீங்க. எப்ப பார்த்தாலும் அவகிட்ட பேசிட்டே இருக்க வேண்டியது, என்னை அனுப்பி போட்டது எப்படி தான் பேசுவீங்களா எனக்கு தெரியல. வாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? சாமி பேருக்கு கொடுக்கும். பா, எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்கறது நீதான், அதுக்கான தீர்வை கொடுக்கறது நீதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் பிரச்சனையை கொடுத்த, தீர்வை மட்டும் கொடுக்கவே மாட்டேன்ற. என் சுசீலாவையும் என் கடைசி பொண்ணு பார்க்கணும்னு தவியா தவிக்கிறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு அதுதான் தண்டனைன்னு நினைக்கிறேன். நீ தண்டனையா என் உடம்புக்கு என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு பணம் வேணாம், புகழ் வேணாம், பதவி உயர்வு வேணாம். ஆனா சுசீலாவையும் என் மகளையும் பார்த்து ஒரே ஒரு தடவை பாவ மன்னிப்பு கேட்கணும்.
என் வேண்டுதலை உனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். சூழ்நிலையால அவங்க மனசை மாத்துவியா இல்ல அவங்க மனசுக்குள்ளேயே நீ போய் பூந்து அவங்க மனசை மாத்துவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்படியாவது அவங்கள பார்க்க வைக்கணும், அவங்க நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கான சந்தர்ப்பத்தை நீதான்பா எனக்கு கொடுக்கணும். மனோரஞ்சிதாபல சித்திர தீர்காயுஷ்மான் பவ. வாங்க. யோ குருமூர்த்தி, என்னடா இவன் எடுத்த உடனே ஏக வசனத்துல பேசுறான்னு ஷாக்கிங்கா இருக்கா? நான் வேற யாரும் இல்லையா, உன் நிம்மதியை கெடுக்க போற உன் பரம எதிரி. உனக்கும் எனக்கும் என்ன விரோதம்னு யோசிக்கிறியா? என் வாழ்க்கையை அழிச்ச அயோக்கியா நீ. உன்னால நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். இந்த வயசுல யாருமே அனுபவிக்காத கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் பழி வாங்க போறேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உன்னை விதவிதமா டார்ச்சர் பண்ண போறேன். தினம் தினம் உன்னை கதற வைக்க போறேன்யா. இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் உன் வாழ்க்கை நரகம் தாயா. மயிலு, யாரு போன்ல? அது மார்க்கெட்டிங் கால் சார். சரி, இந்த இதை வச்சுக்க. சார் இந்தாங்க. சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா வேண்டியாச்சு. நீங்க ஏற்பாடுலாம் பண்ணியாச்சா? அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டேன். நீங்க வந்து அன்னதானத்தை ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா போதும். வாங்க. சரி வாங்க போ மயில். ஐயா, பசிக்கு சாப்பாடு போடுறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும்யா. நீங்க எதை நினைச்சு செய்யறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறுயா. ரொம்ப நன்றிமா. அந்த அம்மனே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்கு. வாங்க. வரேங்கய்யா. பரமர ரொம்ப நன்றிக்கு. நான் கிளம்புவேன் தானே. வரேன் சார். அதைத்தான் எதிர்பார்த்தீங்க. மயில், என் பாரத்தை நான் சாமி கிட்ட இறக்கி வச்சுட்டேன். சாமி எனக்காக மனசிறங்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ மனசிறங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் மயில். என் கடைசி பொண்ணுகிட்ட போன்ல பேசவும் வழி இல்ல. தூரமா நின்று பாக்கலான்னு ஒத்துக்க மாட்டேன்ற. அவளோட போட்டோவையாவது எனக்கு வாங்கி கொடுக்கலாம்ல, அதுவும் முடியாதுங்கிற. எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அவளை போட்டோவிலையாவது பார்க்கணுங்கிறது தான். மயிலு, இது வரைக்கும் சுசீலா வீட்டை காட்டின சந்தோஷத்தை தவிர எனக்குன்னு வேற எதுவுமே செஞ்சதில்லை. இந்த ஒரு சின்ன உதவியா செய்யக்கூடாதா? முயற்சி பண்றேன் சார். கமிட்மெண்டே கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு தெளிவா இருக்க. மாமா இல்ல, என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட? சார் ஒரு விஷயமா வெளியே கூட்டிட்டு போயிருந்தாருமா.
அப்படியே வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. இரு உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அம்மா, நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். என்னம்மா இது விபூதி குங்குமம் எல்லாம் வச்சிருக்க? கோயிலுக்கு போனியா? ஆமாம்மா, இந்தா நீயும் பிரசாதம் எடுத்துக்கோ. டியூட்டி டைம்ல எப்படிமா கோயிலுக்கு போன? சார் தாமா கூட்டிட்டு போனாரு. எதுக்குடி? வேற எதுக்குமா? உன்னையும் என்னையும் சீக்கிரமாவே பாக்கணும்னு வேண்டதுக்கு தான். அவருக்கு இத தவிர வேற எந்த நினைப்புமே இல்லம்மா. வேலை குடும்பம்னு எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவுமே இத பத்தி ஏதா பேசிட்டு இருக்காரு. இதே யோசனையாதாமா இருக்காரு. அவ்வளோ ஏன், அவர் கனவுல கூட நாம தான் வருவோம் போல இருக்கு. அம்மா, இந்த விஷயத்துல நான் அவருக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டேன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன நம்புறதை விட சாமியவே நம்பலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அதான் நம்மள பாக்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாமான்னு ஜோசியரை கூப்பிட்டு இன்னைக்கு ஸ்டேஷன்ல கேட்டாரு. அவர் சொன்னதை வச்சுதாம்மா இன்னைக்கு கோவில்ல எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தாரு. அன்னைக்கு அங்க பிரதர்ஷனம், இன்னைக்கு அன்னதானமா? அவர் எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் சாமியே வந்து உத்தரவாதம் கொடுத்தாலும் சரி, அவர் எப்ப நம்மள பாக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது அவருக்கு புரியுற மாதிரி நீ எடுத்து சொல்லல. பல தடவை சொல்லிட்டேம்மா, ஆனா அத அவரால ஏத்துக்கவே முடியல. நாம எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டதா நாடகம் கூட போட்டாச்சு. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா அவரு விடவே மாட்டேங்கிறாருமா. நம்மள பாக்கணும்ன்றதுக்காக எப்பவும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சில சமயம் அவர் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குமா. இத பாரு, அவர் மேல பாவப்பட்டு உண்மையை உளறி தொலைச்சிடாத. என் வைராகியத்தை நாம அடையறதுக்கு நீ உறுதியா இருக்கிறது தான் முக்கியம் மயிலு. மனச கல்லாக்கிக்கிட்டு இப்பவும் நான் அப்படிதாம்மா இருக்கேன். ஆனா நானும் மனுஷி தானேம்மா. எவ்வளவு நாளைக்குதான் என்னாலையும் நடிக்க முடியும்? அவர் என்ன கொல்ல சொன்னவர் தான். நம்ம யாருமே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவர் தான். அந்த கோவமும் வருத்தமும் எனக்குள்ளயும் இருக்குமா. ஆனா என் கடைசி பொண்ண பாக்கணும், அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் முன்னால அவர் வருத்தப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் அவரை பாக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா தினமும் நான் அவர் கூட தானமா இருக்கேன். அவர் புலம்புலதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதெல்லாம் நரக வேதனமா. ஒவ்வொரு நாளும் நான் அந்த வேதனையை தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அவர் பார்வையை விட்டு மறைவா இருக்கிற உனக்கு என் வழி என்னன்னு உனக்கு புரியாதுமா. எனக்கு எல்லாம் புரியுது மயிலு. என் வைராகியத்துக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. ஆனா நாம நினைச்சது நடக்கணும்னா இதையெல்லாம் நீ தாங்கிதான் ஆகணும். உனக்கு எந்த கஷ்டமும் சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு உன்னை நான் இந்த வேலையை விட சொன்னேன். ஆனா நீ வேலையை விட மாட்டேன்னுட்ட. சரி, இப்ப இந்த வேலை உனக்கு முக்கியம்னா ஸ்டேஷன்ல செய்யற வேலையோட நிறுத்தி இருக்கணும். இப்படி பரிகாரம் வேண்டுதல் எதுக்கு அவர் கூடவே சுத்துற? இதெல்லாம் பார்க்க போய் தானே இப்ப உனக்கு வருத்தமா இருக்கு. நீ இப்படியே அவர் கூட கோயில் குளம்னு சுத்திட்டு இருந்தனா உன் வைராகியம் உடைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மயிலு. இத பாரு, இது வரைக்கும் ஆனது ஆகட்டும், விட்டுரு. இதுக்கப்புறம் என்னால ஸ்டேஷன் வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும்னு அவர்கிட்ட தீர்மானமா சொல்லிடு. அம்மா, நான் அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். அவரு என்ன வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சுதான் ஆகணும். இததான் செய்வேன் செய்ய மாட்டேன்னு அவர்கிட்ட போய் நான் கண்டிஷன் எல்லாம் போட முடியாதுமா. நீ அப்படி சொல்லலன்னு வெயி, இந்த மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நீ என் மனசு இறங்கி உண்மையை போட்டு உடைச்சாலும் உடைச்சிருவேன் மயிலு. இல்லம்மா, நிச்சயமா அது மட்டும் நடக்காது. நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன், என்ன நம்புமா. ஐயோ, உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் பேசல மயிலு. அவர் பேசுறது எல்லாம் பார்த்து நீ மனசு தடுமாறிடக் கூடாது. அதுக்காக தாண்டி நான் பயப்படுறேன். இத பாரு, அந்த ஆளு ஜெயிக்கணும்ன்ற வெறி வன்மம்லாம் எனக்கு கிடையாது. பொம்பளைன்னா எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினைச்சதுன்னு நம்மள தூக்கி எறிஞ்சாரு. நாம வாழ்ந்து காட்டிதான் அந்த நினைப்பு தப்புங்கறத புரிய வைக்கணும். நாம தூக்கி போட சொன்ன பொண்ணு வளர்ந்து கௌரவமா அவர் முன்னாடி நிக்கிறாங்கிறது நீ அவருக்கு கத்து கொடுக்க போற பாடம். இது அந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல,
பொம்பளை புள்ளைய வேணான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாடமா இருக்கணும். இத மட்டும் மறந்துடாத மயிலு.